ஹாய்ங்க. இப்போ இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஷேர் மார்க்கெட்டை அவங்க ஃபுல் டைம் ஜாபாக ப்ரொஃபஷனலாக செலக்ட் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன் ஒரு ஜாபுக்கு போகிறத பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க, ஏன் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஜாபுக்கு போனோம்னா சேலரி ஃபிக்ஸ்டாக இருக்கும், அதுக்கு மேலே நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதே மாதிரி நமக்கு ஒர்க் பண்ணுற டைம் பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 10 மணி நேரம் 12 மணி நேரம் அங்கேயே ஸ்பெண்ட் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஃபேமிலி டைம், மீ டைம் அப்படிங்கிறதுல யோசிக்க முடியாது. அதே சமயம் நமக்கு கனவுகள், எதிர்பார்ப்புகள், கோல்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்கு. இந்த சேலரியை வச்சு அதை ரீச் பண்ண முடியுமா அப்படிங்கிறதே கேள்விக்குறிதான். ஆனா நல்ல சேலரியில நல்ல ஜாப்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு மிடில் ரேஞ்சில் சாதாரண ஜாப்ல இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்களுக்கு கஷ்டம்தான். சரி, ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்து வந்தோம் அப்படின்னோம்னா, பிஸ்னஸுக்கு கண்டிப்பா நமக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வேணும். அப்போ இதுல இருக்கிற எல்லா டென்ஷனும் ரியல் டைம்ல நம்ம தான் ஃபேஸ் பண்ணணும். ஜாபுக்கு போனா சேலரி வாங்கினோமா வந்தோமான்ட்டு இருந்துடலாம். ஆனா பிசினஸ்ல சேல்ஸ் பண்றது, பார்கெயின் பண்றது, டெய்லி வந்து வரவு செலவு, வாடகை, கரண்ட் பில்லு, தண்ணி, வாடகை, அப்புறம் யாரு சேலரி, வேலைக்கு யாரையா போட்டிருந்தா சேலரி, இத்தனை டென்ஷனையும் நம்மளே ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் நான் கடையை திறக்கல அப்படின்னோம்னா எனக்கு வர இன்கம் எனக்கு இல்லாம போயிடும். நான் இல்லைனாலும் அந்த கடை நடக்கும் அப்படின்னோம்னா அந்த இடத்த ரீச் பண்ற வரைக்குமே நிறைய பேர் தோத்துறாங்க. 4 பேரை வேலைக்கு போட்டுட்டு அந்த பிசினஸ் அவங்க பார்க்கட்டும், நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம், அடுத்த பிசினஸ் பார்க்கலாம்னு போயிடலாம். ஆனா அதை ரீச் பண்றதுக்குள்ளேயே பெரிய போராட்டத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. சரி, நான் ஷேர் மார்க்கெட்டுக்கு போறேன், எனக்கு வந்து நோ ஜாப், நோ பாஸ், நோ ரெண்ட், நோ டைம், நோ அலாரம்ட்டு எல்லாத்தையும் சொல்லிட்டு தான் வர்றோம். ஆனா உள்ள வந்துட்டு நம்ம பண்றது என்ன? உள்ள வந்தோம்னா நான் வந்து எங்க இருந்து வேணாலும் ஒர்க் பண்ணிக்குவேன். ஒரு செல்போனோ ஒரு லேப்டாப்போ இருந்தா போதும். இது வந்து எனக்கு பிக்சடா இங்கதான் இருந்து நான் ஒர்க் பண்ணணும்னு என்னோட இடத்த வந்து அது சுருக்காது, ஒரு வட்டத்துக்குள்ளார நான் இருக்க வேண்டியது இல்லை அப்படின்னு சொல்லித்தான் வர்றோம். ஆனா நம்ம அதை பண்றது கிடையாது. உள்ள வந்துட்டு காலையில மார்க்கெட் ஹவர்ஸ் ஓப்பன் ஆனதுல இருந்து முடிகிற வரைக்கும் செல்போனையோ லேப்டாப்பையோ கீழே வைக்கவே முடியதில்லை. காரணம் 5XL இருந்து இன்ட்ராடே ஆடுறோம், இல்லைன்னா F&O எடுக்கிறோம், கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிறோம், எதையாவது ஒன்று எடுத்துட்டு நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சு உள்ள வர்றோம். ஆனா நம்ம நிம்மதியை நம்மளே கெடுத்துக்கிறோம். அதே மாதிரி நான் என்ன சொல்றது, இருந்த கொஞ்சம் காசையும் அங்க போய் லாஸ் பண்றதுக்கு ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன் ஒவ்வொரு தடவையும் நீங்க ஒரு லாஸ் பண்ணும்போதோ, ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கும் போதோ, தயவு செஞ்சு உங்களுக்கு பின்னாடி இந்த லாஸ் ஒரு 5000 ரூபாய் லாஸ் ஆச்சு, பரவாயில்ல நான் ஏத்துக்கிறேன் நீங்க முடிவு பண்ணும்போது அந்த இடத்துல இந்த காசு இருந்தா நம்ம இந்த வேலையில செய்யலாம். இந்த நமக்கு நிறைய குடும்பம் இருக்கு, செலவுகள் இருக்கு, வாடகை இருக்கு, சொந்தமா இருந்துச்சுன்னா வேற ஏதாவது இன்சூரன்ஸ், இல்லைன்னா காரு, பைக்கு, எத்தனையோ செலவுகள் இருக்குது. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்து ஒவ்வொரு செயலும் நீங்க செய்யும் போது தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க. உங்களோட நிம்மதியை கெடுத்துக்காதீங்க, தூக்கத்தை கெடுத்துக்காதீங்க. அமைதியா, பொறுமையா, டிசிப்ளினா விளையாடுங்க. உங்களுக்கு அது ரிவார்டு கொடுக்குற மாதிரி ப்ராஃபிட் கொடுக்கறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஒரு தடவைக்கு 100 தடவை யோசிங்க, எதுக்காக ஷேர் மார்க்கெட்டுல வந்தோம், நம்ம இப்ப என்ன பண்ணோம்.